இது பாருங்க எப்படி கேட்குறாங்க. So determine analytic function. Determine analytic function. Analytic function f of z கேட்குறாங்க. So whose real part? Whose real part u equal to real partனா u ஓட வேல்யூ sin uh, divided by cos h 2y minus cos 2x. சரிங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன். ஃபைண்ட் த அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. சரி இப்பெல்லாம் எப்படி சார் சம் கண்டுபிடிக்கிறாங்க? காம்ப்ளெக்ஸ் மேல காம்ப்ளெக்ஸா கண்டுபிடிக்கிறாங்க. வேற என்ன? காம்ப்ளெக்ஸ் வேற செய்யணும். இதே டைலாக் நீங்க எங்க மேமும் சொன்னாங்க சார். அப்படி இது சொன்னாங்களா? ஓகே. இது காம்ப்ளெக்ஸ் ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாங்க. அப்படின்னாங்களா? ஓகே ஓகே. சரி கேட்குறேன். நம்ம பார்க்கலாமா? இப்போ யூ இதும்போது நம்ம என்னென்ன வேணும்? ஆக்சுவலாக வந்து எஃப் ஆஃப் இஜெட் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் இஜெட் கேட்குறோம் மில்லியன் கான்ஸ்டன்ட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் இஜெட் என்ன வரும்? இன்டெகிரல் சார் இன்டகிரேஷன் ஆஃப் ux z, 0 dz minus I into integration of uy z, 0 dz. சரி இப்போ யூஎக்ஸ் கணக்கு இதெல்லாம் வேணும் நீடடு. அப்போ பொறுமையாக கணக்கு கொஞ்சம் தப்பான டெரிவேட்டிவ் தான், கொஞ்சம் பொறுமையாக போட ஆன்சர் கிடைக்கும். யூஎக்ஸ் யூஎக்ஸ்னா பட் இது டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னது யூ பை வி மெத்தட் இருக்குது ஓகேங்களா. அப்போ என்ன ஃபார்முலா யூ டேஸ் இதோட டெரிவேட்டிவ் யூ டேஸ் வி மைனஸ் யூ வி டேஸ் பை வி ஸ்கொயர். இது டெரிவேட்டிவ். ஆமாம், இது டெரிவேட்டிவ் ஆல்ரெடி படிச்சுருக்கீங்க. ஓகே, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க. பட் இங்கே ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறாங்க யூ டேஷ்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். sin 2x ஓட ஃபார்முலா டெரிவேட்டிவ் ஃபார்முலா sin 2x ஓட ஃபார்முலா sin x cos x தட் அது ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. sin x cos வந்து ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னன்னா sin 2x டெரிவேட்டிவ் ஃபார்முலா 2 cos 2x 2 cos 2x cos 2x. அப்போ என்ன கிடைக்குதுன்னு u dash வந்து 2 cos 2x into v. v ஓட வேல்யூ டினாமினேட்டர் இருக்கு, ஃபுல்லா இருக்கு v. ஃபுல்லா இருக்கு எழுதிங்க cos h 2y minus cos 2x minus u வந்து sin 2x தான், sin 2x into v dash. v dashனா என்ன ஆகும்? வித் ரெஸ்பெக்ட் டு x. வித் ரெஸ்பெக்ட் டு x போது இது 0 ஆயிடும். வித் ரெஸ்பெக்ட் டு x போது இது 0 ஆயிடும். அப்போ இதனோட டெரிவேட்டிவ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ cos 2x ஓட டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா minus 2 sin 2x. cos 2x ஓட டெரிவேட்டிவ் என்ன? minus 2 sin 2x. அப்போ சொல்லுமா, இது 0 ஆயிடுச்சு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் கரெக்டுங்களா. ப்ளஸ் 2 sin 2x கரெக்டுங்களா. 2 sin 2x. அப்போ u dash v மைனஸ் u v dash எடுத்து டிவைடட் பை v ஸ்கொயர். டிவைடட் பை v ஸ்கொயர் தானே. அப்போ அப்ளை பண்ணுங்க. டிவைடட் பை v ஸ்கொயர் யாருங்க? இந்த ஃபுல் டைம் ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த ஃபுல் டைம் எனக்கு ஹோல் ஸ்கொயர். அப்போ என்னது cos h 2y மைனஸ் cos 2x ஹோல் ஸ்கொயர். ஹோல் சரியாம்மா? சரி, இது பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இன்சைட் ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குமா? 2 cos 2x into cos h 2y minus 2 cos 2x cos 2x into cos 2x cos square 2x cos square 2x. அதே மாதிரி என்னாகும்? மைனஸ் 2 sin square 2x கரெக்டாக ஓவரால் டிவைட் cos plus 2y minus 2 sin square 2x. கரெக்டாமா? எனர்ஜி டவுட் இருக்குங்களா? சரி, இது கம்பைன் பண்ணலாம். இவங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 2 காமன் எடுக்கலாமா? இந்த ரெண்டு டைம் கம்பைன் பண்ணி 2 காமன் எடுங்க. minus 2 காமன் எடுத்துட்டா cos square x plus sin square x ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆமா சார். 2 cos 2x cos h 2y minus 2 into cos squared x plus sin squared x divided by cos h 2y minus cos 2x whole square. அப்போ இந்த வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்றும் தெரியும் கரெக்டுங்களா. இதனோட வேல்யூ ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இது ஒன்றும் தெரியும். இப்போ என்னன்னா
இந்த டூவும் இந்த டூவும் காமனு, அதனால டேக்கிங் அவுட் சைட். இந்த டூ அவுட் சைட் வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன Sir, cos square 2x, 2 ஓகே ஓகே common டூ எக்ஸ் இருக்கா? டூ எக்ஸ் தான், டூ Ah, எக்ஸ் ஓகே. காஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் தான். ah, அப்போ அந்த டூ வெளியே எடுத்துருங்க. நம்ம டூ எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? டூ இன்ட்டு காஸ் டூ எக்ஸ் காஸ் ஹச் டூ ஒய் மைனஸ் ஒன். கரெக்டுங்களா? ஆல்ரெடி டூ வெளியே வந்துருச்சு, அதனால மைனஸ் ஒன் வரும். டிவைடட் பை காஸ் டூ சாரி காஸ் ஹச் டூ ஒய் மைனஸ் காஸ் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? இது யாரோட வேல்யூ? யூ எக்ஸ் கம்மா ஜீரோட வேல்யூ. கரெக்டாக? யூ எக்ஸ் கம்மா ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூ எக்ஸ் இஜெட் கம்மா ஜீரோ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃபார்முலா என்னக்குது? இந்த டேம் வேணும். அப்போ இந்த டேமுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுக்கு வர இஜெட்டாகவும் ஒய்க்கு வர ஜீரோவும் அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாமா? sir. அப்ளை பண்ணுறது என்ன? அப்போ என்னாச்சு? யூ எக்ஸ் ஆஃப் இஜெட் கம்மா ஜீரோ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸுக்கு பதிலாக இஜெட்டு அண்ட் ஒய்க்கு பதிலாக ஜீரோ 0. divided by same idea cos h 2 0 minus cos 2 x equal to z whole square. அப்போ இது என்னன்னா cos h 0 அப்படின்னா cos 0 வேல்யூனா இதனோட வேல்யூ 1, இதனோட வேல்யூ 1. அப்போ அதனோட வேல்யூ வந்து இங்க இருக்கிறதோட வேல்யூ 1. சரிங்களா? இங்க நான் என்ன சொல்றேன்? cos h 0 வேல்யூ வந்து 1 மென்ஷன் பண்ணிக்கிறேன். cos h 0 வேல்யூ 1. சரி, அப்போ சிம்பிளிஃபை பண்ணு. இதுக்கு மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் என்ன கிடைக்குது? காஸ் 2z மைனஸ் 1 டிவைடட் பை இது ஒன்று ஆயிடுச்சா? அப்போ ஒன்றுனா 1 மைனஸ் காஸ் 2z. Cos h 0 ஓட வேல்யூ 1 இல்லையா சார்? அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஆமாம், காஸ் h 0 வேல்யூ 1. இப்படின்னா கால்குலேட்டர் அலோடு. கால்குலேட்டர் நீங்கள் எடுத்து பாருங்கள். கால்குலேட்டர் அலோடு தானோ? இல்லை, எக்ஸாம் அப்போ கால்குலேட்டர் அலோடு தானே? ஓகே, அதில் போட்டு பார்த்துங்க. என்னாச்சும் வேல்யூ தெரியும், நீங்கள் அதில் போட்டு கூட என்ட்ரி பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இதுவும் சேம் டைம் தான், பட் நெகட்டிவ் வெளியே எடுக்கணும். அப்போ நெகட்டிவ் வெளியே எடுத்து என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் வெளியே எடுத்துறாங்களா? அப்போ என்னாச்சு? மைனஸ் 1 minus cos 2 1 மைனஸ் காஸ் 2z டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் 2z ஹோல் ஸ்கொயர். ஒரு டைம் கட்டல். ஒரு டைம் கட்டனா நமக்கு என்ன கிடைக்குது? ஸோ மைனஸ் 2 பை 1 மைனஸ் காஸ் 2z. இதுக்கு மறுபடியும் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா. 1 மைனஸ் காஸ் 2z ஓட ஃபார்முலா என்னன்னா 2 சைன் ஸ்கொயர் z. அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 2 டிவைடட் பை இதனோட ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் z. 2 சைன் ஸ்கொயர் z. இப்போ என்ன ஆகும்? இந்த டூவும் கட் ஆயிரும். அப்போ யூஎக்ஸ் ஆஃப் இஜெட் கம்மா ஜீரோட வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இது. இப்போ ஒரு பாட்டு முடிச்சுக்கிறோம். இன்னொரு பாட்டு இதே மாதிரி போட போகிறோம். ஓகே சார். சரி, இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி யூஒய் கண்டுபிடிக்கலாமா? யூஐக்கு ஃபஸ்ட்டு யூ திரும்ப எழுதுங்க, யூ எழுதுங்க. அப்போ யூ என்ன திரும்ப எழுதுனா நமக்கு தெரியும். சைன் 2z divided by cos h 2y minus cos 2x. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? uy கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா தான் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ என்ன கிடைக்குமா? சேம் ஃபார்முலா u dash v minus u v dash divided by v square, பட் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது? y. வித் ரெஸ்பெக்ட் டு y. சொல்லுமா என்ன நடக்குது சொல்லுங்க. x இது z இல்லை, இது x. சார். So u dash is 2 cos 2x. பட் இது x இல்ல, வித் ரெஸ்பெக்ட் டு y தானே. அப்ப டைரக்ட்டா என்ன 0 இருக்குடா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வித் ரெஸ்பெக்ட் டு y ஏன்னா uy தானே. uy போது வித் ரெஸ்பெக்ட் டு x போது இது கான்ஸ்டன்ட் வந்து 0 வரும். கரெக்ட்டா? 0 சார். அந்த 0 இன்டு v cos h 2y minus cos 2 cos 2x minus u sin 2x sin 2x into v dash. v dashல இது 0 ஆயிரும். சரி, ஆமா இது 0 ஆயிரும். இது என்ன கிடைக்கும்? 2 sin h 2y. 2 sin சார் மைனஸ் வராது சார். மைனஸ் வராது. cos ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் தான். ஒரே சொல்லிறேன். ஓகே
ஓ ஹெச் இருக்கனால ஓகே. ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை போட்டோம்னு நினைக்கிறேன் already. ஆமா ஆமா சரி. இப்போ இதே நீங்க இடத்துல வந்துட்டு காஸ் 2yன்னு இருந்துச்சுன்னா அது வந்துட்டு -2 sin 2y தானே? காசுக்கு ஆமா. ஓகே சார். சரி. அப்போ டிவைடட் பை என்ன கிடைக்கும்? டிவைடட் பை வி ஸ்கொயர். அப்போ காஸ் ஹச் 2y மைனஸ் காஸ் 2x ஹோல் ஸ்கொயர். ஓகேவாம்மா? இப்போ 0 இன்ட்டு எனிதிங் வந்து 0. அப்போ அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. சரிங்களா? 0 இன்ட்டு எனிதிங் இஸ் 0. அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஒன்லி இந்த டேர்மும் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளிகேஷன் தானே சார் இருக்கு? ஆமாம் செகண்ட் டைம் மல்டிபிகேஷன். நான் சொல்றது ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆயிடுச்சு. செகண்ட் டைம் மல்டிபிகேஷன் அப்படியே தான் இருக்கும். சரியாம்மா? செகண்ட் டேர்ம் 0 ஆகும் ஆகாது சார்? இனிமேட்டு தான் ஆகும். இனிமேட்டு தான் ஆகும். அது நம்ம இஜெட் கமா 0ன்னு போடுவோம்ல அப்போ தான் ஆகும். இப்போ ஆகாதுமா. சரிங்களா? ஓகே சார். அப்போ நான் 0 இன்டு இல்லை இது மட்டும் தான். இதுக்கு மட்டும் தான் 0 ஓகே. ஆகும். இதுக்குள்ள 0 அதான் சார் ஆயிடும். அந்த டேர்ம் 0 ஆயிடும்ல. இதுக்குள்ள 0 ஆயிடும். இந்த டைம் அப்படி இருக்கும். இந்த டைம் அப்படி இருக்கும். அது ஓகே சார். மைனஸ் sin 2x minus 2 sin 2x sin h 2y divided by cos h 2y minus cos சார் 2 அந்த 2 எப்படி சார் வந்தது? 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் வருதுடா. ஆல்ரெடி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா அது ax ஃபார்முலா. அதாவது டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்னன்னு கீழே எழுதிக்கிறேன். அது இல்ல சார். இப்போ நீங்க இந்த கிரீன் கலர் எழுதி இருக்கீங்களா சார்? ஆமாம்மா. இந்த 2 தானே கேட்குறீங்க? அதுல அந்த ஃப்ரண்ட்ல -2 இருக்கு சார். இந்த 2 இருக்குதுல்ல. ஓகே. இந்த 2 வந்து வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்க இருக்கிற 2 வெளியே எடுத்துக்கலாம். வாய்ஸ் கேட்குதாம்மா? கேக்குது சார் கேக்குது. ஓகே. இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? யூஒய்யா இஜெட் கமா 0 அப்ளை பண்ண போகிறோம் இந்த டைம். அப்போ என்ன கிடைக்கும்டா கண்ணு? -2 sin 2z into sin h 2 0 divided by cos h 2 0 minus cos 2z whole square. இப்போ என்னன்னா சேம் ஐடியா. sin h 0ஓட வேல்யூ 0. இப்போ நியூ டேர்ம் ரெண்டு சொல்லிக்கிறோம். cos h 0 ஆல்ரெடி அங்கே சொல்லிட்டு 1ன்னு. இந்த sin h 0 என்னது 0. அப்படின்னா இது இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 நியூமரேட்டர் ஃபுல்லாக 0 ஆயிடும். நியூமரேட்டர் ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்போ இந்த ஓவரால் அந்த ரிசல்ட் வந்து நமக்கு 0 ஆயிடும். சரிங்களா? சார். அப்போ uy 0 ஆயிடும்ல. ஆமாம் uy 0 ஆயிடும். uyங்கிற டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிடும். கரெக்டுங்களா? ஓகே. சரி. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு வரோம். திரும்ப மில்லியன் தாம்சன் ஃபார்முலாக்கு வரோம். எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இன்டகரல் யூஎக்ஸ் ஆஃப் இஜெட் கமா 0 இன்ட்டு டிஇஜெட் மைனஸ் ஐ இன்ட்டு இன்டகரல் யூஒய் ஆஃப் இஜெட் கமா 0 இன்ட்டு டிஇஜெட் ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த டைம் 0ன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த டைம் எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ யூஒய்எக்ஸ் தான் இது. அப்போ யூஎக்ஸோட வேல்யூ என்ன? மைனஸ் கொசீக்கன் ஸ்கொயர் சார். அவ்வளோதான். கொசீக்கன் ஸ்கொயர் மைனஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம்? எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இந்த மைனஸ் வெளியே எடுத்துங்க. கொசீக்கன் ஸ்கொயர் இஜெட் இன்ட்டு டிஇஜெட் ப்ளஸ் சி. அப்போ என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் கொசீக்கன் ஸ்கொயர் இஜெட்டோட வேல்யூ என்னன்னா காட் இஜெட் காட் இஜெட் ப்ளஸ் சி. சரிங்களா? இதான் வந்து எஃப் ஆஃப் இஜெட்டோட வேல்யூ. மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ஏன்னா இதனோட வேல்யூ மைனஸ் ஆகும். எங்கள் இன்டெக்ரல் வேல்யூ எழுதியது பார்த்துங்க. இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியுங்களா? அப்போ இன்டெக்ரல் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட ஃபார்முலா என்னன்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் இதுதான் ஃபார்முலா. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் வெளியே இருக்குது. இதுக்கு ஒரு மைனஸ் வரும். அப்போ மைனஸ் மைனஸ் என்னவோ ப்ளஸ் வரும். சரியாம்மா? சரி பை. அப்போ எஃப் ஆஃப் இஜெட் இதுதான் வரும். எஃப் ஆஃப் இஜெட் இது காட் இஜெட் ப்ளஸ் சி. ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இஜெட் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சு போட்டுருக்கீங்க. சரிங்களா? ஸோ இதை ரொம்ப ரிப்பீட்